சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பட்டாம்பூச்சி என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்க்க வேறு கருப்பு கலரில் இருந்துச்சு, க்யூட் அழகாக. அப்படியே அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். என்ன மீன் பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பேர் என்ன சொன்னாங்க, காவாலை மீன் தான் சொன்னாங்க. தெரியல என்ன காவாலை மீனுன்னு, ஆனால் மத்தி மீன் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு தான், அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணல, நானே க்ளீன் பண்ணேன். கத்தியும் சிசரும் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து கல் உப்பு போட்டுட்டு இந்த மீனை எடுத்துக்கோங்க. கத்தியில் வந்துட்டு செதிலுக்கு ஆப்போசிட் சைஸில் இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா அந்த செதில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதனுடைய வாய்ப்பகுதியில் இருந்துட்டு செதிலை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுங்க, கத்தியில் க்ளீன் பண்ணிடலாம் சீக்கிரம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து தண்ணியில் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மெல்லே வராது. அப்புறம் கடைசியில் வந்துட்டு சிசரை வச்சு இந்த வாழை கட் பண்ணிடுங்க. இப்படி தான் எல்லா மீனையும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம், தாராளமான ஒரு பெரிய பாத்திரம், அதில் வந்து தயிர், சால்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஆச்சி ஃப்ரை பண்ணுற பொடி, அப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கடைசியாக லெமன் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணியே சேர்க்கக்கூடாது, ஏன்னா தயிரில் இருக்க தண்ணி அதில் வந்துடும். மீனை கழுவி வச்சுருக்கோம், அதுலேயும் ஆல்ரெடி தண்ணியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் இருக்குல்ல, க்ளீன் பண்ண மீன், அதையும் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அதில் ஃபுல்லாக வந்துட்டு மீன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1/2 hour ஒரு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அந்த மசாலா ஃபுல்லாக மீனில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக பாதி மீனை தனியாக எடுத்து வச்சிட்டேன். அந்த மீனுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு மீன் குழம்பு வைக்கணும்னா என்ன பண்ணணும், புளி தான், ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். நல்லெண்ணெய் ஊற்றி அப்புறம் வந்துட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் புதினா, ஒரு பக்கம் சாதம் இருக்குது, வீட்டு மசால் பொடி போட்டுட்டு கடைசியாக புளி கரைச்சி ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றினேன். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு அந்த மீனை எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். இதுதான் எங்களுடைய சண்டே மீன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க. கொஞ்சம் தண்ணி கொதிக்க விடுறவங்களே பசியாக இருக்குன்னு சாப்பிட்டோம், அது தண்ணியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.